திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு பேக் டு பைபிள் திருமறைக்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மாணவர்களே, இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம மொழியில் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதாவது வீட்டில் ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கும். சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு சொல்லியா அதை தொடாத அப்படின்னுவோம். மனைவிக்கு கூட கணவன் சொல்லுவார், நீ அதை தொடக்கூடாதுன்னு. மனைவி சொல்லுவாங்க கணவனை, நீங்கள் அதை தொடாதீங்கன்னு வாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே விலையேறப்பெற்ற ஒன்று எல்லார் கையிலையும் அவங்கவுங்க எப்பவுமே வச்சுக்கிற மாதிரி இருக்கிற ஒன்றுன்னு சொன்னால் அது இந்த வேத புத்தகம் மட்டும்தான். இந்த வேத புத்தகத்தை நேசித்து அதை வாசிங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படும். இப்பொழுது இந்த பேதுரு எழுதின 2வது நிருபத்தில் ஒரு கிறிஸ்தவன் சீரான வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி இருக்கணும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு செடி வாங்கி வச்சோம்னா கூட அது 2 இலையோடு இருந்தால் 3வது இலை எப்போ வரும்னு தானே பார்த்துன்னு இருப்போம். மொட்டு இருந்தால் அது எப்போ மலரும்னு தானே பார்த்துட்ருப்போம். அப்போ ஒரு வளர்ச்சியை நாம் ரொம்ப அடிப்படையாகவே எதிர்பார்க்கிற சுபாவம் நமக்கு இருக்குது, தேவனுக்கும் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கு. இதுக்கு தடைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தடை என்ன கிறிஸ்துவ மாற்றினா கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றிய ஒரு கடுமையான விளக்கம் விவரங்களை இந்த நிருபத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப நான் கவனிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு ஒளியின் தூதனை போல வேஷம் தரித்து கொண்டு அப்படியே உருகி பேசி தேவனுடைய வசனத்தை விட்டு வெளியில் சுலபமாக இன்றைக்கி லட்சக்கணக்கான பேரை கூட்டு போயிட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு வழியில் கிறிஸ்துவின் உண்மையான சத்தியத்தில் சரியாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பார்த்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா வளர்கிற மாதிரி தெரியும், அது வீணாக போயிடும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா. வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகம் ஊட்டக்கூடிய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நெடுந்தொடர் திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள். அந்த வகையில் 8வது பாகம் 75வது பாடம். இன்றைக்கு பேதுரு எழுதிய 2வது நிருபம். இந்த புத்தகத்தை 67வது ஆண்டில் பேதுரு அப்போஸ்தலர் முதிர் வயதான ஒரு காலத்தில் சிதறி இருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும், குறிப்பாக பரதேசிகளைப் போல பரலோக ராஜ்யத்துக்கென்று காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பொதுவான இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தினுடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ள போதகர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நமது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்கள் அவருடைய மனதில் ஒரு சிறிய வருத்தம். அது என்னன்னா, ஐயா அவர்கள் எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருக்கிறார், கடிந்து கொண்டே இருக்கிறார், குறை சொல்லுகிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அது உண்மைதான். எனக்கு ஒன்றும் அது விருப்பமான விஷயமும் கிடையாது. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்கும்போது அது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்போஸ்தலருடைய காலத்திலும் ஆதி கிறிஸ்தவர்களுடைய நாட்களிலும் கவனமாக அன்றைக்கு எழுதப்பட்ட எந்த ஒரு சுவிசேஷத்தையோ நடபடிகளையோ நிருபங்களையோ நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது ஒரு பக்கம் கராராக கடினமாக இந்த கள்ள உபதேசத்தையும் போதிக்கிற கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் வேதாகமும் பகிரங்கமாக ஓங்கி ஒலித்து கடிந்து கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கிறிஸ்து எவ்விதமாக இந்த கள்ள போதகர்களை கண்டிக்கிறார் என்று பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இங்கே ஆடு ஓனா என்பது உதாரணம். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மனிதர்கள். இந்த மனிதர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கும் போது
அது உள்ள ஓனாயா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பைபிளை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவின்ற பேரில், அபிஷேகம் என்ற பேரில் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள உபதேசங்களையும் மனிதர்களை ஏமாற்றுகிற சகல பொய்யான அற்புதங்களையும் இன்றைக்கு வண்டி வண்டியாக கப்பல் கப்பலாக மக்கள் மத்தியில் இறக்குவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் இருதயத்தில் வெறுத்து சலித்து போன ஒரு விஷயங்கள் இது ஒன்று. கள்ள போதகர்களை குறித்து, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து புதிய ஏற்பாடு ஆரம்பம் முதலே எச்சரித்து கொண்டே வருகிறது. இயேசு சொன்னார், நானே சத்தியம் ஜீவன் வழியாக இருக்கிறேன். யோவான் 14:6. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. உம்முடைய வசனமே சத்தியம், அவைகளால் அவர்களை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17. ஆக சத்தியத்துக்கு எதிராக இருக்கிற எந்த ஒரு போதனையும் அது கள்ள போதகமாக, கள்ள தீர்க்க தரிசனமாக புதிய ஏற்பாடு நம்மை எச்சரிக்கிறது. நாம் எவ்வளவுதான் பைபிளை சரியாக படித்து கொண்டிருந்தாலும் தெரிந்து கொண்டிருந்தாலும் நாம் ஏமாற்றப்படுவோம். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து இந்த கள்ள உபதேசிகளை பற்றி நமக்கு ஒரு அழகான காட்சியை காண்பிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி, கவனிங்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆக அதிகமாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா போடுறதுனால அவங்க பைபிள் படி நடக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் நொடிக்கு நொடி கர்த்தாவே என்று சொல்லி கொண்டிருக்கலாம். கவனிங்கள், 22ஆம் வசனம். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கவனிங்கள், கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். கவனிச்சிங்களா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு? தீர்க்க தரிசன கொள்ளை, தீர்க்க தரிசன ஏமாற்று, தீர்க்க தரிசன துரோகம் வழிந்தோடுவதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த பிசாசு ஓட்டுற ஆள் யாருக்கிட்டேருந்து யாரை ஓட்டுறான்றதை கவனிங்க. முக்கியமாக அதில் யார் எப்படிப்பட்ட படிப்பாளிகள் அல்லது எப்படிப்பட்ட மனநிலை நிறைந்தவர்கள் அதுக்குள்ளே இருக்கான்றதை கவனிங்க. ரொம்ப பின்தங்கியவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், மறுவேளைக்கு உணவுக்காக காத்திருக்கிற மக்கள், இப்படிப்பட்ட ஏழை பெண்களை பின்னாலே தள்ளி அவர்களை சுற்ற செய்து தலைமுடியை ஆட்ட செய்து நமக்கு அடையாளம் காட்டுறாங்க. மூன்றாவதாக பாருங்கள், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புதங்கள் தேவனுடைய சித்தமாயிருந்தால் நடக்கும். தேவன் அற்புதங்களின் தேவன். புதிய ஏற்பாடு அற்புதங்களின் புத்தகம். தேவனால் என்றைக்கும் எப்போதும் அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் தேவன் செய்யாத அற்புதத்தை நான் செய்கிறேன்னு ஒரு ஆள் சொன்னான்னா அதான் டேஞ்சர். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு டைட்டில் போட்டுக்கிறாங்க. அதில் மரித்தோரை எழுப்பும் வரம் பெற்றவர், தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், அற்புத அடையாளம் வரம் பெற்றவர், பிசாசுகள் மேலே வரம் பெற்றவர், இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த டைட்டில்லாம் எப்படி வந்தது இவர்களுக்கு? சகோதரர்களே, இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பேதுரு எழுதிய 2வது நிருபம் இதை கண்டிப்பதற்காகவே எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக 2ஆம் அதிகாரத்தில் 3 விஷயங்கள் தெளிவாக பேசப்பட்டிருக்கு. அது என்னன்னா, 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள். இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வரக்கூடிய பயங்கரமான அழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும். மூன்றாவதாக 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தில் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய முகத்திரை அல்லது அடையாளம் என்ன. 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆபத்து, அழிவு, அடையாளம். ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் டேஞ்சர், டிஸ்ட்ரக்ஷன், டிஸ்கிரிப்ஷன். கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆபத்து என்ன? 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். முதல் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கவனிங்க, இந்த வசனம் நீங்கள் நம்பணும். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம்.
பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை, அழிவுக்கேதுவான வேத பொருட்டுனா அர்த்தம் மாற்றி சொல்கிறது. ஞானஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம், பரிசுத்தாவிக்கு ஒரு அர்த்தம், பாவ மன்னிப்புக்கு ஒரு அர்த்தம், கர்த்தருடைய பந்திக்கு ஒரு அர்த்தம், மாற்றி மாற்றி எல்லாத்தையும் சொல்கிறது. இப்போ கத்தோலிக்கர்களை பாருங்கள், புராட்டஸ்டன்ட் மக்களை பாருங்கள், பெந்தேகோஸ்து அமைப்பினரை பாருங்கள், அளவே இல்லாத குற்றங்களை வேத பொருட்டுகளாக அவர்கள் இழைக்கிறார்கள். கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக மாறிவிட்டது என்று நான் எப்பொழுதும் சொல்கிறேன். அதனால் தான் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இந்த மதத்தினுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனம் பாருங்கள், அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் பாருங்க சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது சத்திய மார்க்கம். கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், மதம் கிடையாது. இங்கே என்ன போட்டுக்கு பாருங்க, இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சரி, இவங்களை எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? சுலபமான ஒரு அடையாளம் என்ன? 3வது வசனம் பாருங்கள், பொருளாசை உடையவர்களாய். கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசியினுடைய முதல் அடையாளமே பணத்து மேலே இருப்பார். பணம் தான் அவருக்கு குறி. பங்காளர் திட்டம் அப்படின்னு சொல்லுவார். காணிக்கை அனுப்புங்கள், இந்த மதிலை கட்டுங்கள், இந்த கோபுரத்தை கட்டுங்கள், இந்த தோட்டத்தை வாங்குங்கள். ஒரு 3 பேங்க் அட்ரஸ் கொடுப்பார். எந்தெந்த வகையிலையெல்லாம் மாட்டுக்கு பால் கறக்குறாங்களோ அந்த மாதிரி மனிதனிடத்திலிருந்து காணிக்கையை சுரண்டுவாங்க. பொருளாசை முதல் அடையாளம். 2வது அடையாளம், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பைபிள் இருக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் போல சொல்லி தந்திரமாக அழுது புலம்பி பல காட்சிகளை காட்டி பல ஆட்களை காட்டி நடந்ததும் நடக்காததும் வெந்ததும் வேகாததுமாக ஒன்றை நிரூபணம் செய்வார்கள். பூர்வம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. கடவுள் சொல்றாரு, இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே வைத்திருக்கிறார். இது நீங்க நம்புறீங்களா? ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதேம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. திருஷ்டாந்தம் என்றால் சான்றாக. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சம்பவங்களை படிக்கும்போது நோவா காலத்து வெள்ளம், சோதே குமாரா காலத்தில் அழிந்த அந்த பட்டணம், அங்கே வந்த அக்னி, இதெல்லாம் நமக்கு ஒரு சான்றாக இருக்காம். அதுபோல பாவம் செய்த தேவ தூதனையும் கூட சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்தில் தேவன் வைத்திருக்கிறாரு. ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள பிரசங்கியார்களே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இவர்களை விட்டு சபையானது விழித்து எழுந்து ஒதுங்காவிட்டால் முழு சபையும் கரைப்பட்டு கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து வழி விலகி கிறிஸ்தவ மதமாக மாறி தினமும் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே இதை செய்தோம் அதை செய்தோம் அதை செய்கிறோம் என்று சொல்கிற மக்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். 13ஆம் வசனத்திலிருந்து சில பாகத்தை நாம் வாசிக்கலாம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இலட்சிகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். கவனிச்சிங்களா? இந்த பொருளாசை நிறைந்த கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதர்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தை நாம் பார்த்தால் அங்கே உல்லாசம் இருக்கும், சகல விதமான உல்லாசமும் இருக்கும். இதை நம்ம கவனிக்கணும். 14ஆம் வசனம் பாருங்கள்.
விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். இவர்களை வேதாகமும் கர்சட் சில்ட்ரன், இவருடைய கண்கள் விபச்சாரத்தால் நிறைந்திருக்குதாம், வேசித்தனத்தால் நிறைந்திருக்குதாம், பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்களாக இருக்கிறார்களாம். நீங்கள் பார்க்குற பெரிய நட்சத்திரங்கள்லாம் அந்தரங்க வாழ்க்கையை விசாரிச்சிங்கன்னா அவங்க மனைவிக்கிட்டேயோ பிள்ளைங்கிட்டேயோ அல்லது அந்த அவருடைய வீட்டு வாசல் இருக்கிற வாட்ச்மேன்கிட்டேயோ போய் கேட்டிங்கன்னா காவல்காரர்கிட்ட எல்லா அந்தரங்கமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சகோதரர்களே, நல்லவர்களே இல்லை என்று நான் சொல்ல வரல, பரிசுத்தவான்கள் இல்லை என்று நான் சொல்ல வரல. ஆனால் பிரபலமானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும். இந்த தந்திர மந்திரங்களால் அவர்கள் நிறைந்திருக்கிறாங்க. நான் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் இருளில் நடக்கிற நமக்கு ஒரு வெளிச்சத்தை தந்து இதை பார்த்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் 16-17 வசனம். தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான், பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. இந்த சம்பவம் எண்ணாகமும் 22வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் நாம் படிக்கிறோம். பிலேயாம் தீர்க்கதரிசி அவன் கள்ள தீர்க்கதரிசியாக செயல்பட்ட போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேச துணிந்த போது, அவன் ஏறி வந்த மிருகம் அது நடந்து போவதற்கு பதிலாக படுத்து கொண்டது. அப்பொழுது பிலேயாம் தன் தடியினாலே அதை அடிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த மிருகத்தினுடைய வாயின் கட்டை அவிழ்த்தார். ஒரு கழுதை எப்படி பேசும்? கழுதையினுடைய மொழி என்ன? அதுக்கு மொழியே கிடையாது, சத்தம்தான். ஆனால் மதிகேட்டை கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவதற்காக கழுதினுடைய கட்டை வாய்க்கட்டை திறந்தார். கழுதை பிலேயாம் பேசிய எபிரேய மொழியில் அவனிடத்தில் பேசியது. உலகத்திலே அந்நிய பாஷையில் பேசின முதல் மிருகம் பிலேயாமினுடைய கழுதை தான். ஆனால் அந்த கழுதை கூட கழுத பாஷையில் பேசாமல், கழுத மாதிரி சத்தம் போடாமல், வேற மிருகம் மாதிரி சத்தம் போடாமல், மனுஷனுடைய மொழியில், அதுவும் அந்த மொழியை கேட்குற அந்த மனிதனுக்கு விளங்கக்கூடிய வகையில் பேசியது. தப்பி தவறி இந்த கழுதை பிலேயாம் இடத்துல அந்த காலத்தில் இருந்த எகிப்து மொழியிலேயோ வேறு ஏதாவது ஒரு மொழியில பேசியிருந்தால் பிலேயாமுக்கு புரியாமல் போயிட்டுருக்கோம். அதனால தான் பவுலடியார் சொல்கிறாரு, உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது, அவைகள் ஒன்றும் அர்த்தம் இல்லாததே இல்லை. ஆனால் இன்னைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு மொழியை அது ஒரு பாஷையை மக்கள் பேசி கொண்டிருக்கிறத கேலி கூத்தாக இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கு. அந்நிய மொழி என்பது நான் பேசாத இன்னொரு மொழியைத்தான் அந்நிய மொழி என்று வேதாகம் சொல்கிறது. அந்நிய மொழி ஒரு ஆசீர்வாதம். ஒரு தமிழன் வட இந்தியனுக்கு போய் சத்தியத்தை சொல்ல வேண்டுமானால் இந்தி தேவை. வேறொரு மொழியில போய் சொல்ல வேண்டும், இலங்கையில் சொல்ல வேண்டுமானால் லங்கா மொழி நமக்கு தெரிய வேண்டும். தேவன் அற்புதமான முறையிலே பேசும் ஆற்றலை அப்போஸ்தலர் காலத்து மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த மொழி பேசுகிறவர்கள் அவங்க மத்தியிலே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேலி பண்ணிக்கிறாங்க. இந்த சிபிஎம் என்று சொல்லக்கூடிய பெந்தேகோஸ்துக்காரர்கள் மற்ற பெந்தேகோஸ்துக்காரர்கள் பேசுகிற இந்த மொழியும் அபிஷேகத்தை குறித்து அவலட்சணமாகவும் அவதூறும் என்று சொல்கிறார்கள். அது பிசாசுனுடைய மொழின்னு அவங்க சொல்கிறான். அந்நிய மொழியில் பேசுகிற அந்த ஆள் இந்த ஆளை பார்த்து சொல்கிறான். இவர்கள் மத்தியில் இந்த நிலைமை. கேள்வி என்னன்னா, பேசுகிறவனுக்கும் விளங்காது, கேட்கிறவனுக்கும் விளங்காது, பேசினதை எழுதவும் முடியாது, எழுதினதை மறுபடியும் படிக்கவும் முடியாது. கேட்டால் நாங்கள் ரகசியமாக பேசுகிறோம். பேசுங்க, தாராளமாக பேசுங்க. சில சமயங்களில் கடைக்கு போனோம்னா அந்த கடைக்காரர் உள்ளே இருக்கிற பையன்கிட்ட அவருக்கு தெரிந்த ஒரு மொழி இருக்கும், குடும்ப மொழி, உருதுவோ தெலுங்குலையோ பேசி நம்மக்கிட்ட அப்புறம் பதில் சொல்லுவார். அதுதான் ரகசியமாக பேசுறது. அது மாதிரி நாம் தேவனிடத்தில் ரகசியமாக பேசினாலும் கூட அது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியக்கூடிய ஒரு மொழியாக இருக்க வேண்டும். மத்தியான வேளையில் எல்கேஜி வகுப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தாய்மார்கள்லாம் எட்டி தங்கள் பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரே கூச்சல் கேட்கும். எல்லா குழந்தையும் ஒரே நேரத்தில் அழ ஆரம்பிச்சிடும் கையை நீட்டிக்கிட்டு.
அதே மாதிரி தான் இன்றைக்கு சபையில் மக்கள் ஓலமிடுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதையெல்லாம் நான் ஒரு கேலி பண்ணுகிற, பரிகாசம் பண்ணுகிற கண்ணோட்டத்தில் சொல்லலை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற எச்சரிப்பு தொனியிலே, நோக்கத்திலே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்களை நான் சொல்லுவதாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது? கவனித்து பாருங்கள். பேதுரு 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எப்படியெல்லாம் சபைக்கு ஆட்களை சேர்க்கிறார்கள்? தந்திரமாக குடும்பத்தை பிரித்து, கணவன் மனைவியை பிரித்து விட்டு, எல்லா விதமான வருமான நோக்கத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் துணிகரமாக இருக்காங்க. குருடர்களைப் போல தடவி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உபவாச கூட்டம் என்று நடத்துகிறவர்களை கவனியுங்கள். உபவாசம் என்பது தன்னைத்தானே வருத்தி கொள்வது, சாப்பிடாமல் உடலை கொலைப்பட்டினியாக போடுவது. இந்த சரீரம் அடங்குவதற்காக தான் உபவாசம் எடுக்கணும். கர்த்தரை விட்டு பிரிந்தவர்கள் உபவாசம் எடுக்கணும். ஆனால் உபவாசம் என்பது தொழிலாக போச்சு இன்னைக்கு. அது ஒரு வகையான ஒரு நிகழ்ச்சியாக போய்விட்டது. காலை 9 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரை. யாருமே காலை 9லேருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிட்றது கிடையாது. ஆஃபீஸ் போகிறவன், ஸ்கூலுக்கு போகிறவன், வேலை பார்க்குற ஆள், வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் யாரும் சாப்பிட்றதில்ல. அப்போ அது உபவாச நேரமா? அதான் காலை 9க்கு முன்னால் சாப்பிட்டார் இல்லையா, அப்புறம் 1 மணிக்கு பிறகு சாப்பிட போகிறார் இல்லையா? இதை போய் எப்படி உபவாசம் நீங்கள் சொல்லுவீங்க? இந்த உபவாசத்தாலே யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? உபவாசமாக இருந்தவர்கள் தங்களுடைய உணவை யாருக்கு கொடுத்தார்கள்? அன்றைக்கி சாப்பிடல, அந்த உணவு என்ன ஆச்சு? அது யாருக்கு போய் சேர்ந்தது? பிரியமானவர்களே, அரிதாக பாவத்திலிருந்து தப்பி கிறிஸ்துவண்டை வந்தவர்களை இவர்கள் தந்திரமாக மயக்கி பிடித்து ஒவ்வொருவரும் ஒரு சபையிலிருந்து ஆட்களை திருடி கொண்டே இருக்கிறாங்க. இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளின் அடையாளமாக இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அவர்கள் அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாயி பண்ணின்னு திட்டியிருக்கார். யார? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை. ஏனென்றால் கக்கினதை நாய் தின்னுகிறது, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே மீண்டும் போய் புரளுகிறது. அப்படி நாம் இருக்கலாகாது. ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அடையாளம் என்ன, அவளுடைய ஆபத்து என்ன, அவளுடைய பேரழிவு என்ன என்பதை 2 பேதுருவில் நம்ம படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் இதிலிருந்து நம்ம தப்புறதா இருந்தால், நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, அதில் நிலைத்திருங்கள். அதுவே போதும் உங்களுக்கு. வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையே இல்லை. 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 4வது வசனம் கவனிங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, கேடு என்றால் அழிவு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுவாபம் என்றால் இயேசுவை போன்ற சுவாபம், இயேசுவை போன்ற சாயல், இயேசுவை போன்ற குணம், தெய்வீக சுவாபம். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளாலே? கர்த்தருடைய வார்த்தைகளாலே அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, கவனிங்கள், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரலும் அன்றி. பரலோகத்துக்குரிய வாழ்க்கையானாலும் சரி,
தேவ பக்திக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், புதிய ஏற்பாடு நமக்கு தந்தருளப்பட்டிருக்கான். நாம் அதன்படி நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கான். பாருங்கள், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்போ தேவனுடைய வசனத்தை அறியும்போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையாகிய வார்த்தைக்குள்ள நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் இனி கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதர்கள், இப்படிப்பட்ட அசுத்தமான ஆதாயத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழ வேண்டும் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டு காலத்தில் எழுதப்பட்ட இந்த நிருபம் அன்றைய கிறிஸ்தவர்களுக்கே இவ்வளவு தெளிவாக இருக்குமானால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு ஏதுவான யாவற்றையும் தந்திருந்தாரே அந்த வார்த்தைகள், அது நமக்கு எப்படி கிடைச்சது? தேவன் எப்படி அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? கவனிங்கள், 21ஆம் வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே, சித்தம் என்றால் விருப்பம், உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவினாலே கொடுக்கப்பட்டது. இதனால்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பவுலப்போஸ்தலர் எழுதுகிறார். சரி, இந்த வசனங்கள் இப்பொழுது நமக்கு கையில் இருக்கிறது. இது எப்படி இருக்கான்? ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கான். எவ்வளவோ இருள் இருந்தாலும் ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்துனா நம்ம முகத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதை மாதிரி எவ்வளவோ பாவ இருளுக்குள்ளே நம்ம வாழ்ந்தாலும் தேவனுடைய வசனம் வெளிச்சமாக இருக்குதான். கவனிப்போம், 19, 20 வசனங்கள். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற, கவனிங்கள், விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்கே விளக்கை போன்ற அவ்வசனம், எப்படி விளக்கு இருக்குதோ அந்த மாதிரி தேவனுடைய வசனம் இருக்கான். பொழுது விடியும் போது வெளிச்சம் வந்துடுது இல்லையா? இருள் முடிந்து பொழுது விடியும் போது வெளிச்சம் வருது இல்லையா? ஆரம்பத்தில் பொழுது விடியும் போது வருகிற கொஞ்சம் வெளிச்சம் நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கு இல்லையா? அதுபோல தேவனுடைய வசனம் இருளிலே பிரகாசிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் 119, 105வது வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்னான். ஆக தேவனுடைய வசனத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். நாளை ஒரு புதிய புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, எழுச்சியாக இருந்த இன்றைய செய்தி எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அது உண்மை என்று எங்கள் ஆத்துமாவிலே நாங்கள் உணரத்தக்கதாகவும், பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளுக்கு மட்டுமே நாங்கள் செவி கொடுக்கத்தக்கதாகவும், மனுஷருடைய மாயமான சகல விதமான தந்திர மந்திரமான பேச்சுகளுக்கும், பொய்யான வார்த்தைகளுக்கும், தீர்க்க தரிசனங்களுக்கும் எங்கள் செவியை ஆண்டவரை நாங்கள் விலக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த நீண்ட தொடர் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம், பெரும் மாற்றத்தை ஜனங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். கள்ள தீர்க்கதரிசிகள் இப்பொழுது இருக்கிறார்களா? என்ன நேயர்களே, ரொம்ப பயங்கரமாக இருக்க கேள்வி. எழுதி கொள்ளுங்கள். வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இன்று இருக்கிறார்களா? ஆம், இல்லை என்ற பதில் வசன குறிப்போடு இருக்குமானால் நிச்சயம் நல்ல பரிசு உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள், பிறரை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் புதிய ஏற்பாட்டு தொழுகை செய்ய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442
25500882, செல்போன் 9385500882.